அன்பார்ந்த சேலம் மாவட்டம் மற்றும் சேலம் மாநகராட்சி சுற்றியுள்ள தமிழ் ஆர்வம் கொண்ட கலை உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் என்னவென்றால், வருகின்ற 9/2/2025 ஆண்டு தமிழ் வளர்ச்சியை போற்றும் வகையிலும் தமிழ் கலைகளை மேல்மேலும் வளர வைக்க வேண்டும் என்ற நல்லெண்ணத்தோடு இந்த ஆரம்பிக்கப்பட்டதுதான் களஞ்சியம் அறக்கட்டளை. இந்த களஞ்சியம் அறக்கட்டளையின் சார்பாக ஒவ்வொரு ஆண்டும் விழாக்கள் நடத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக ஜனவரி 26ஆம் தேதி ஒவ்வொரு ஆண்டும் நடைபெற்றது. இந்த ஆண்டு பல்வேறு அரசு விழாக்கள் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் அதை அடுத்தாற்போல் உள்ள பிப்ரவரி 9ஆம் தேதி இந்த விழா நான் நடத்துவதாக திட்டமிட்டு அழைப்புகள் அச்சிடப்பட்டுள்ளது. இதனுடைய மொத்த விவரங்களை உள்ளடக்கியவாறு அறிவு என்ற தலைப்பிலே +1, அதாவது சென்ற 2024ஆம் ஆண்டு +1 பாடப்பிரிவில் சுமார் 80 விழுக்காடுகளுக்கு மேல் முதல் மதிப்பெண்கள் பெற்ற மாணவ செல்வங்களையும், குறிப்பாக தாய் தகப்பனை இழந்து படிப்பில் கவனம் செலுத்தக்கூடிய அந்த நல்ல உள்ளங்களையும் பாராட்டு விதமாகவும் ஊக்குவிக்கும் விதமாகவும் அந்த ஒரு விழா ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அந்த விழாவிலே அவர்களுக்கு பரிசளிப்பு வழங்கப்படும், ஊக்கம் அளிக்கப்படும். அதை தெளிவுபடுத்தும் வகையிலே குழந்தைகள் எவ்வாறாக தன்னை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற அந்த விவரத்தினை ஊக்கப்படுத்தும் விதமாக திரைப்பட புகழ் மற்றும் விஜய் டிவி புகழ் திரு கோபிநாத் அவர்கள் இன்று நேரு கலையரங்கிலே அந்த காலை 11 மணி அளவிலே பேச அழைத்திருக்கிறோம். அதை முடிவுற்ற பிறகு அன்று மாலை அனைவரும் குடும்பத்தோடு குழந்தைகளோடு மிக தெளிவாக கண்டுகளிக்கும் விதமாக நகைச்சுவை பாட்டு பட்டிமன்றம் ஒன்று மிக சிறப்பாக திரைப்பட புகழ் பழனி அவர்களுடைய தலைமையிலே நடத்துவதாக உறுதி செய்திருக்கிறார்கள். அந்த விழா நிகழ்ச்சியிலே சேலம் மாநகர மக்களும் மாவட்டத்தில் உள்ள அனைத்து மக்களும் இந்த நிகழ்ச்சியை கண்டிப்பாக கண்டுகளித்து தங்களை மேம்படுத்திக் கொண்டு தமிழை உயர்த்த வேண்டும், தமிழ் வளர்வதற்கு ஊன்றுகோலாக இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அனைவரும் வாரி தமிழுக்கு ஆதரவு தாரி. உதவி கட்டணம் என்பது யாருக்கும் கொடுக்கல. எல்லாமே இப்போ நேரு கல்யாணத்தில் அனைவரும் வரலாம். அனுமதி சீட்டுன்னு ஒன்று கொடுத்துருக்கோம். அதாவது காலை நேரத்தில் அனைவரும் எப்ப வேணாலும் யார் வேணாலும் வரலாம். மாலை என்ன அப்படின்னா, இதுல தமிழ் ஆர்வலர்களும் தமிழ் குடும்பம், தமிழை சார்ந்த இந்த கலைஞர் அறக்கட்டளைகளுடைய உறுப்பினர்கள் குடும்பம் சுமார் ஒரு 500 குடும்பங்கள் இருக்கிறது. அந்த 500 குடும்பங்களுக்கு ஒரு அனுமதி சீட்டு வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த அனுமதி சீட்டு இருந்தால் மட்டும்தான் உள்ள வர முடியும். மீண்டும் முதல்ல விவிஐபி சிறப்பு அழைப்பாளர்கள், அப்புறம் இந்த நிகழ்ச்சியை நடத்துவவர்களுக்கு தான் முன்வரிசை வழங்கப்படும். அதற்கு பின்னிட்டு பொதுமக்களுக்கான ஏற்பாடுகளும் அடுத்தடுத்து செய்யப்பட்டிருக்கிறது. பத்திரிகையாளர்களுக்கும் அரசு அலுவலர்களுக்கும் தனியாக இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம். 9/2/2025 ஞாயிற்றுக்கிழமை பிப்ரவரி 9. எனது பெயர் பழனிசாமி, அப்பா பெயர் முத்துசாமி, சுந்தரநகர் பகுதியிலே வசிக்கிறேன். நான் செயற்பொறியாளர் திட்டமாக சேலம் மாநகராட்சியில் பணியாற்றி கொண்டிருக்கிறேன். தற்பொழுது நிறுவனர் களஞ்சியம் அறக்கட்டளையினுடைய நிறுவனராக பொறுப்பேற்று சுமார் 3 ஆண்டுகளாக தொடர்ந்து பணியாற்றி வருகிறேன். பள்ளி ஸ்கூல் குழந்தைங்களுக்கு பரிசளிப்பு தரீங்க, அரசு பள்ளியில தனியார் பள்ளிக்கு தரீங்களா? அதாவது இப்ப பரிசளிப்பு என்பது ஏன் 12 குழந்தைகளை விட்டுட்டு +1 படித்த மாணவிகளை ஏன் தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னா, +2ல பாத்தீங்கன்னா அதிக மதிப்பெண்கள் வருவதற்கு அதான் நம்முடைய படிப்பினுடைய ஒரு கட்டம். அடுத்து தொழிலுக்கு நம்ம என்ன தொழில் வளம், எந்த தொழிலை மேம்படுத்தலாம், எந்த படிப்புல நம்ம மேம்படுத்தி கொண்டு போலாங்கிறதுடைய பிரிவு +2ல தான் இருக்கு. அது +2ல மார்க் வாங்கணும்னா +1ல அதிக மார்க் வாங்கணும். அப்ப +1ல ஆர்வமா படிக்கிற குழந்தைங்க ஒரு சில பாடத்திட்டத்துல மட்டும் வாங்கியிருப்பாங்க. அவங்கள இன்னும் அதிகமா அடுத்தடுத்த கட்டங்களை அதிகமா வாங்கணுங்கிறதுக்காக சென்ற ஆண்டு +1ல மார்க் வாங்கின 80% 90% வாங்கின குழந்தைங்களை ஊக்குவித்தா அடுத்தது அவங்க
90-95% வந்து 100% வந்து அச்சீவ்மெண்ட் மதிப்பெண்கள் வாங்குவதற்கான ஒரு முன்னுதாரணமா இருக்கணும் என்பதற்காகத்தான் நாம வந்து அதை வந்து +1ல இருக்கிற குழந்தைங்க தேர்ந்தெடுக்கோம். இது வந்து தமிழ் வழி கல்வி, அரசு பள்ளி தமிழ் வழி கல்வியை மட்டும்தான் முதல்ல ஆதரிக்கிறோம். ஏன்னா நாங்க தமிழை வந்து இயக்கமாக, தமிழை வழிமுறையாக கொண்ட இயக்கமாக இருப்பதால், தமிழ் வளர்ச்சியை கொண்ட ஒரு அமைப்பாக இருப்பதால் இதை வந்து தமிழுக்கு தான் முன்னுரிமை தருகிறோம் என்பது என்னுடைய கலைஞர் அறக்கட்டளையினுடைய குறிக்கோள், கொள்கை எல்லாமே. நன்றி. மொத்தம் சேலத்துல இருந்து மட்டும்தான் வராங்களா இல்ல எல்லா ஊர்ல இருந்து வர மாதிரி? சேலம் மாவட்டத்தில் மட்டும்தான். இப்ப வந்து மாவட்ட ஆட்சியனுடைய முன்னுரிமை பெற்று அவர் வழியாக மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் வழியாகவும் இந்த தேர்வு செய்யப்பட்டு எந்தெந்த பள்ளிகள்ல இந்த மாதிரி அரசு வழி கல்வியில படிக்கக்கூடிய அந்த மாணவ செல்வங்களை மட்டும்தான் தேர்ந்தெடுத்திருக்கோம். அதுக்கான பட்டியல் தயாரிக்கப்பட்டு வருகிறது. இன்னும் ஒரு நாள் எங்களுடைய பட்டியல் வந்துவிடும். இதுல ஒவ்வொரு பள்ளி வாரியாக அந்த தலைமை ஆசிரியருடைய அவங்களுடைய அணுகி எங்க கலைஞர் அமைப்பு அவங்களுடைய பேரண்ட்ஸையும் வர சொல்லி நாங்க இந்த விழா ஏற்பாடு செஞ்சிருக்கோம். நன்றி.